வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். கேட்டை நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரமா? நிறைய பேர் ஜோதிடர்கள் சொல்வதுண்டு, கேட்டை நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் கேட்டவர்களை அடித்துவிடும். அதாவது உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆகாமல் போயிடும், அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும்னு இன்றளவும் கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கேட்டை நல்லதொரு நட்சத்திரம். கேட்டை கோட்டை கட்டும் என்று கூட சொல்வார்கள். நம்ம சாதகமாக சொல்கிறத மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோம். சில வார்த்தைகள் பதம் தவறி எதிர்பொருளாக மாறிவிடுகிறது. அதையும் நம்ம கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். கேட்டை நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் கேட்டவங்களை அடிச்சிடாது. கேட்டை பெண்ணை வெளியில் கொடுக்க மாட்டார்கள். அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னா அதை வெளியில் கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. கேட்டையில் பிறந்தவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று கூட சொல்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கிராமங்களில் சொல்லுவாங்க, 5ஆவதாக பெண் பிறந்தால், 5ஆம் போர் பொண்ணு பிறந்தா குடும்பத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. அதற்கு நிகரான பலன் கொடுக்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், ஆணோ பெண்ணோ உடன் பிறந்தவர்களை விட ஒருபடி மேலே தான் அவங்க இருப்பாங்க. அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அவங்களுக்கு மேலே அண்ணன் அக்கான்னு இருந்தால் கூட எல்லாரை விடவும் பணமோ வசதியோ புகழோ அந்தஸ்தோ ஏதோ ஒன்றில் உடன் பிறந்தவர்களை விட மேலே தான் இருப்பார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சும புத்தி அதிகம். எதிர்காலத்தில் நடக்க போகிறத கூட முன்கூட்டியே யோசித்து செயல்படுவாங்க. அந்த சூட்சும புத்தி அவங்களுக்கு பல நேரங்களில் பெருமையை தேடித்தரும், புகழை தேடித்தரும், வருமானத்தை கொடுக்கும். அதே சூட்சும புத்தி அவர்களுக்கு உறவுகளுக்குள் சிக்கலையும் உண்டு பண்ணும். கேட்டை நட்சத்திரம் நல்லதொரு நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சொந்தத்திலே பொண்ணு எடுக்க விரும்புவாங்க. ஏன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உள்ள பொண்ணு, இந்த பொண்ணை ஏன் வெளியில் கொடுக்கணும், நம்மளே நம்ம பையனுக்கு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டை நட்சத்திரத்தை நினைப்பாங்க. ஜோதிடர்கள் காலப்போக்கில் மாற்றி சொல்லி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கிராமங்களில் சீக்கிரம் மாப்பிள்ளையே அமையாது. திடுதிப்புன்னு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா போய் தைரியமாக அந்த பொண்ணை யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமா. அந்த பொண்ணை போய் வரன்னு கேட்டால் கேட்க போகிறவங்களுக்கு ஏதாவது ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பெண்ணை போய் கேட்கவே மாட்டாங்க. விமர்சையாக சொல்லி கிராண்டாலாம் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. திடுதிப்புன்னு கூட்டு போய் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடித்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நானெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையில் ரொம்ப ஒரு பாவம் போல் சொல்லுவாங்க. மூலம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் இதையெல்லாம் ரொம்ப ஒரு இதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசில் நமக்கு அது தெரியாது. நாம் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது தான் இதை இவ்வளோ தவறாக இவ்வளோ நாள் மீன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு இப்போதான் புரியுது. உண்மையிலேயே கேட்டை நட்சத்திரம் அதி புத்திசாலித்தனம் நிறைந்த, பண வருவாய் மிகுந்த, ஒன்றுக்கு 4 தொழில் செய்யக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். அச்சம் கொள்ளாமல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தாராளமாக மணமகனை கொடுக்கலாம், மணமகளை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.